ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் எங்களது புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருசபையின் சார்பாக வழங்கும் மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற உன்னதமான நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த காலங்களிலே கொடுத்த சத்தியத்துக்கு நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேகருக்கு இந்த செய்தியை அறிமுகப்படுத்துவீர்களானால் வேதத்துக்குரிய ஆழத்துக்குரிய எல்லா தெய்வீக பண்புக்குள்ளே கடந்து போகலாம். அப்படிப்பட்ட இந்த சத்தியத்தை குறித்து மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலும் கூட புத்திர சுவிகாரம் என்றால் என்ன என்கிற ஒரு தலைப்பின் கீழே இந்த செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு அடிப்படையாக எபேசியர் 1:6 நாம் வாசிக்கலாம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு சுவிகார புத்திரராகும்படி தேவன் முன்குறித்திருக்கிறார். அவர் நம் தேவனுடைய முன்குறித்தல் இல்லாவிட்டால் நாம் இன்றைக்கு அவரிடத்தில் விசுவாசிக்க முடியாது. ஆகவே இந்த முன்குறிக்கப்பட்ட காலங்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 30:33. இந்த முறையின்படியே தைலங்கள் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல் என்றார். அந்நியன் மேலே வார்க்கிறவன் இந்த ஜனத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த தைலம் பரிசுத்த தேவனுடைய மனுஷர்கள் மேலே அபிஷேகமாய் கொடுக்கப்படுகிற தைலத்தை அந்நியர் ஒருவனும் யூஸ் பண்ணக்கூடாது. உபாகமம் 17:15. உன் தேவனாகி கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. ஆக அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. அந்நியன் பரிசுத்தமானவைகளிலே புசிக்கக்கூடாது. அந்நியன் தேவனுடைய அபிஷேக தைலத்தை அவன் கூட்டவும் கூடாது, அதில் அபிஷேகம் பண்ணக்கூடாது. அப்படியானால் அந்நியன் என்கிற இந்த வார்த்தைக்குரிய காரியங்கள் எபேசியர் 2:12 நாம் வாசிக்கலாம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஆக முற்காலங்களிலே தேவன் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு உண்டானது. அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு இவர்கள் தங்கள் பொல்லாத செயல்களினாலே தேவனுக்கு அந்நியராக இருந்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனுடையதான வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களுக்கு அந்நியராக, அந்த உடன்படிக்கைக்கு தூரமானவர்களாக, தேவனற்றவர்களுமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நம்மை இப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்களை ஆதியில் தேவன் தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆதாமுக்குள்ள மோசே வரைக்கும் தேவனற்று வாழ்ந்த அந்த ஜனங்களை, அந்நியராக இருந்தவர்களை தமக்கென்று ஆபிரகாமுக்குள்ளாக தெரிந்து கொண்டு அவர் தன்னுடைய சொந்த ஜனமாக அவர் அங்கீகரித்து கொண்டார். உபாகமம் 7:6-7-8 பார்க்கலாம். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகி எகிப்து நின்று அதன் ராஜாவான பார்வோனின் கை நின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆக கர்த்தருக்கு சொந்த ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டார். ஆக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுக்கிட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் 14:2 நீங்கள் உங்கள் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்குமுள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். ஆக பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும்
தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுக்கு இட்ட ஆணையின்படி இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அவர் பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 33 அதிகாரம் 12 வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆகவே அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆக இப்படி பாக்கியம் பெற்ற ஜனங்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? யோவான் 15 அதிகாரம் 16 வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆக நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன்னா ஆண்டவர் தெரிந்து கொள்வது ஒரு வித்தியாசமான காரியம். எதற்காக தெரிந்து கொண்டார்? ஆக கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படி அவர் நம்மை ஏற்படுத்தினாராம். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து லேவியராகம் 26 அதிகாரம் 9 வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். 11 வசனம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆக ஒரு பெரிய உறவு முறையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஆக அந்நியரும் பரதேசிகளுமாய் அந்த ஜனங்களை இருந்தவர்களை தேவன் ஆபிரகாமுக்குள்ளாக தெரிந்து கொண்டு பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டு அவர்களை நீர் எங்களுக்கு பரிசுத்த ஜனமாக, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று ஒரு உடன்படிக்கை உறவு முறையை ஏற்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாய் உபாகமம் 26 அதிகாரம் 19 வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஆக அவருக்கு பரிசுத்த ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டார். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று ஒரு உறவு முறையை அந்த ஜனங்களுக்கு தேவன் ஏற்படுத்தினார். இதைத்தான் ரோமர் 1 அதிகாரம் 25 வசனம் சொல்கிறது. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இப்படி நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணின அந்த ஜனங்கள் அவர் காலங்கள் மாறி வரும்போது அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர் உடன்படிக்கை மறந்து அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் தன்னுடைய தேவனை மறந்து அந்நிய தேவர்களை அவர்கள் சிருஷ்டித்தப்பட்ட தேவர்களை வழிபட்டு அவர்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். அவருடைய இருதயம் இருள் அடைந்து தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவு அங்கே மாறி போய்விட்டது. இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கும்போது எரேமியா 2 அதிகாரம் 11, 12, 13 வசனங்களிலே என்ன சொல்கிறார் என்றால், எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, கர்த்தரை மறந்து விட்டார்கள். ஆக ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை விட்டு வெடிப்புள்ள தொட்டி, அதாவது உபயோகம் இல்லாத பொருட்களையும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளையும் அவர்கள் தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்டார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்கிறார். ஏசாயா 65 அதிகாரம் 1-2 வசனங்கள். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். ஆக நலமில்லாத வழியிலே நடக்கிற முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியில் மீண்டும் அவர்களை தனக்கு சொந்த ஜனங்களாக பரிசுத்த ஜாதியாக
அவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கும்படி நாள் முழுவதும் கையை நீட்டினாராம். ஆக அந்த ஜனங்கள் செவி கொடுக்காதே போனார்கள். ஆக கர்த்தர் அவர்களுக்கு 2 காரியங்களிலே தேவனை, ஒன்று விக்கிரகத்தை ஆராதித்து தேவனற்றவர்களை ஆராதித்து வீணாய் போனார்கள், தேவனை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களிடத்துல தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவருடையதான ஆணையிட்ட அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி அவர்கள் மத்தியிலே தீர்க்கதரிசிகளை கொண்டு, தேவனுடையதான பிள்ளைகளை கொண்டு அவர் கையை நீட்டி அவர்களை சேர்த்து கொள்ள ஆசையாக இருந்தார். எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆக இப்படிப்பட்ட ஜனங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் மூலமாக சுவிகார புத்திரராக எடுத்துக்கொள்ளும்படி அவர் ஆசைப்பட்டார். முதலாவது தேவன் அவர்களை சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக அந்த சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டதோடு மாத்திரமல்ல, அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை தன்னுடைய ஊழியக்காரராக தெரிந்து கொள்ளும்படி அவர் விரும்பினார். 1 பேதுரு 2:9-10. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்ததினாலே, அவர் ரத்தம் சிந்தினதினால முதலாவது ஒரு பெரிய ஜனத்தை அவர் தனக்கென்று தெரிந்து கொண்டிருந்தார். ஆக இப்பொழுது உலகத்திற்கிற எல்லா மக்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர் சுவிகார புத்திரராகும்படி தெரிந்து கொண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் சொந்த ஜனங்களாக, பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக, அவருக்காக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, சொந்த ஜனமாக இருக்கும்படி அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தெரிந்து கொண்டார் என்று பார்க்குறோம். அது ரோமர் 11:1-2. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி. ஆக தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை அவர் தள்ளிவிடவில்லை, தனக்கு சொந்த ஜனமாக அவர்களை தெரிந்து கொண்டார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மையும் சொந்த ஜனங்களாக இருக்கும்படி கிறிஸ்து இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் மத்தேயு 20:25. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்கிறவனாய் விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆக மனுஷகுமாரன் எதற்காக வந்தார் என்றால், ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்த. இரண்டாவதான காரியம் ஊழியம் கொள்ளுதல். அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆக கர்த்தர் பர்னபாவையும் பவுலையும் தான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள் என்று சொல்லி அவர்களை வேறு பிரித்து அழைக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 14:17. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷராலே அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆக கிறிஸ்து இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமாயிருக்கணும், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையே கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவருடைய ஊழியத்துக்கு அழைத்தார். ஒரே மலையில் ஆரோனை தெரிந்து கொண்டார், அவன் மேல் அபிஷேகத்தை வைத்து ஆசாரிய ஊழியத்துக்கு அழைத்தார். ஆக தேவன் தெரிந்து கொள்ளுதல் வேறு, ஊழியத்துக்கு அழைக்கிற அழைப்பு வேறு. ஆக ஜனத்தை
சொந்தமாக தெரிந்து கொண்டவர். அந்த ஜனத்திலிருந்து ஊழியத்துக்காக அவர் என்ன செய்கிறாரு? ஆரோனை தெரிந்து கொண்டவர், மோசையை தெரிந்து கொண்டவர், யோசுவாவை தெரிந்து கொண்டவர், தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டவர். கிறிஸ்து இயேசு மூலமாக இன்றைக்கு இயேசுவை ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொன்னாரே, அந்த இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தின் நிமித்தமாய் இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிற மக்களை, ஜனங்களை, பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த அந்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள் என்று சொன்னார். அதுக்கு அடுத்தது அந்த ஊழியமானது ரோமர் 14:18 சொல்லுகிறது, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கணும், மனுஷர்களும் அதை அங்கீகரித்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் அப்போஸ்தலன் பவுல் அவரை சார்ந்த பேதுருவுங்களுக்கெல்லாம் கிடைத்தது. இன்றைக்கு தேவன் நம்மை ஜனத்திலிருந்து, அவருக்கு பிரியமான ஜனத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனத்திலிருந்து அவர் உன்னதமான ஊழியத்திற்கு நம்மை அழைக்கிறாரே. அந்த ஊழியத்திற்கு வரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கொலோசியர் 1:26 உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். ஆக சபைக்கு ஊழியக்காரர், சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரர், தீர்க்கதரிசன ஊழியக்காரர், ஆக அப்போஸ்தல ஊழியக்காரர், இப்படி ஊழியத்தில் 5 விதமான ஊழியங்களை தேவன் சபைக்குள்ளாக இருந்து எழுப்புகிறார். ஆக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதை குறித்து எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நாம் எந்த விதமான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் 9 விதமான வரங்களை கொடுத்து, ஆக 5 விதமான ஊழியங்களை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆக ஊழியக்காரன் என்று சொல்லும்போது ஜனத்திலிருந்து, தேவனுக்கு பிரியமான ஜனத்திலிருந்து, அவர் உடன்படிக்கை பண்ண ஜனத்திலிருந்து, அவர் இரத்தத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஜனத்திலிருந்து விசேஷ விதமாய் தேவன் ஊழியத்துக்கென்று நம்மை தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக அந்த ஊழியத்துக்கு வந்தாலும் கூட ஒரு அதிகாரியாக தேவன் நம்மை நியமிக்கிறார். லூக்கா 19:17 எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். மத்தேயு 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஆக முதலாவது ஜனமாக தேவன் தெரிந்து கொள்கிறார். இரண்டாவதாக அதிலிருந்து ஊழியக்காரனாக தெரிந்து கொள்கிறார். மூன்றாவதாக ஊழியம் உண்மையும் உத்தமத்தோடு செய்யக்கூடியவர்களை அதிகாரியாக தேவன் தெரிந்து கொள்வதை பார்க்குறோம். ஆக அநேகர் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அந்த அதிகாரத்துக்குரியவர்களாய் இருக்க வேண்டுமானால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி நான் கட்டளிட்ட யாவையை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி, பிசாச துரத்துங்கள் என்று சொல்லி அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். அந்த அதிகாரத்தோடு அப்போஸ்தலர் புறப்பட்டு போனார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். 5வதான காரியம், தேவனுடைய புத்திரனுக்குரிய ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? அநேகர் அதை இழந்து போயிருக்கிற எபேசியர் 2:2 அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். முற்காலங்களிலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு, ஆக கீழ்ப்படியாத பிள்ளை, பிள்ளைன்னு தான் சொல்லக்கூடிய ஸ்தானம், ஆனால் கீழ்ப்படியாத பிள்ளை. அடுத்ததாக எபேசியர் 2:3 சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ஆக முற்காலங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக, கோபாக்கினைக்குரிய பிள்ளைகளாக இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 1:21 சொல்லியிருக்கிறார், எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில்
பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஆக தேவ ஞானத்துக்கேற்றபடி சுய ஞானத்திலே தேவனை உலகம் அறியாது இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுக்கு வந்து பிரசங்கம் பண்ண அந்த வசனத்தினால, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால விசுவாசிகளை தேவன் ரட்சிக்க அவருக்கு பிரியமாய் இருந்தது. தேவன் விசுவாசிகளை ரட்சித்து கொண்டார். எபேசியர் 1:6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆக விசுவாசத்தின் மூலமாக நம்மை ரட்சிக்கிற தேவன் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை சுவிகார புத்திரராகும்படி அவர் நம்மை முன்குறித்திருக்கிறாராம். கொலேசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆக இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் இக பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவையும் அவர் மூலமாய் அவர் ஒப்புரவாக்கி கொள்ள பிரியப்பட்டார். ஆகவே அவர் பிரியப்பட்டது நோக்கம் என்னவென்றால் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி தேவன் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். அது ரோமர் 8:14-15 பார்க்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆக விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்து ஜீவனை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாம் சுவிகார புத்திரராகும்படி தேவன் முன்குறித்திருக்கிறார் என நம்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆக சுவிகார புத்திரராக்கப்படுவதற்கு நாம் திரும்ப பயப்படுகிற ஆவிக்கு அடிமைத்தனத்தின் ஆவி உடையவர்கள் அல்ல. ஆக பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவி என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் வரங்களை கொடுத்தார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் கனிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனுடைய சுபாவங்களை கொண்டு வருகிறார். இந்த ஆவியானவர் விசேஷித்த விதமான ஒரு அபிஷேகம் என்னவென்றால் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு ஏன் கொடுத்தார்னா நம்மை தேவனுடைய பிள்ளையாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. ரோமர் 8:23 அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆக நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். கலாத்தியர் 4:6 நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஆக நாம் புத்திரனாகும்படி நமது இருதயங்களிலே அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான தேவனுடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். ஏனென்றால் அதுக்கு முன்பு அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம், அவருக்கு ஊழியக்காரராக இருக்கிறோம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அதிகாரத்துக்குரியவர்களாக இருக்கலாம். இதெல்லாம் மேன்மையான காரியம் அல்ல. ஆக அவருடைய இரத்தத்தினால அவருடைய ஆவியினால புத்திர சுவிகாரத்தை உடையவர்களாக புத்திரனாக மாற்றப்படுவதுதான் உன்னதமான தேவனுடைய மகிமை. அது ரோமர் 8:29-30 நாம் வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேகம் சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆக தம்முடைய குமாரனுடைய முதற்பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாக்கப்படுவதற்கு பிள்ளைகளாக்கப்படுவதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் பரிசுத்தவான்களுமாயிருக்கிறார். ஏனென்றால்
தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதிமான், அவர் பரிசுத்தர், அவருக்கு ஒப்பாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு புத்திர சுவிகாரத்துக்குரிய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய புத்திரனாக நாம் மாற்றப்படுகிறது. தேவனுடைய குமாரனுடைய சாயலாய் இருப்பதற்கு அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அடுத்த ஒரு காரியம், கலாத்தியர் 4 வசனத்திலிருந்து ஒரு வசனமாக வாசிக்கலாம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. புத்திர சுவிகாரத்தை நாம் அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருக்கிற நம்மை அவர் மீட்டு கொண்டார். நம்மளை ஏன் இயேசு மீட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருக்கிறவர்கள் சுதந்திரவாளிகள் அல்ல, நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்கிறவர்கள் சுதந்திரவாளிகள் அல்ல. ஆனால் தேவனுடைய சுதந்திரவாளிகளாக புத்திரனாக மாற்றப்பட வேண்டுமானால் நியாயப்பிரமாணத்து கீழாக இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால மீட்டு கொண்டு புத்திர சுவிகாரத்தை அடையும்படி அவர் செய்திருக்கிறார். அடுத்த வசனம், காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆக இப்படி புத்திர சுவிகாரத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அவர் காலம் நிறைவேறி வந்தபோது ஸ்திரீயினிடத்தில் பிறந்த இயேசுவை தேவன் தம்முடைய குமாரனாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஆக நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புத்திரனாகும்படி அப்பா பிதாவு என்று கூப்பிடும்படியான உரிமை கிடைக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினாராம். தேவன் யாருடைய அபிஷேகத்தை ஆவி அனுப்பினார்? எப்படி தேவனுடைய குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து நான் போய் பரிசுத்தாவியாகி தேற்றவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்னாரே, அந்த வாக்கு தத்தத்தின்படி குமாரனுடைய ஆவியை நம் உள்ளத்தில் அனுப்பினார். அந்த குமாரன் வந்து நம்மை தேவனுடைய புத்திர சுவிகாரத்துக்குரிய குமாரனாக குமாரத்திகளாக அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதில் 7வது வசனம், ஆகையால் இனி நீ அடிமைகளாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். ஆக இனி நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளவர்கள் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறோம். புத்திரனாக மாத்திரமல்ல, அவருடைய சுதந்திரவாளியுமாய் நாம் இருக்கிறோம். அது கலாத்தியர் 4:1-2 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். ஆக தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனாய் இருந்தாலும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அடிமையானவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இன்றைக்கு நாம் புத்திரர் என்று நாம் சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் சாதாரணமான மனிதனுக்கு வரக்கூடிய வியாதி, உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடியதான பிரச்சனைகள், மனுஷனுக்கு வரக்கூடிய போராட்டங்கள் ஏன் வருகிறது? ஆனால் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால புத்திரராக்கப்பட்டிருக்கிறோமே, அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோமே. அப்படி இருக்கும்போது ஏன் இவையெல்லாம் நமக்கு வர வேண்டும் என்றால், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் உலக வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை நாம் இன்னும் புத்திரனுக்குரிய ஒரு சுதந்திரம் இல்லையே, நான் இன்னும் கஷ்டப்படுகிறேனே, இன்னும் எல்லாருக்கும் வரக்கூடிய சோதனை வருது எண்ணிக்கொள்ளலாம். குறித்த காலம் வரைக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் அதிகாரிகளுக்கு கீழ்ப்பட்டிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நம் அற்பமான சரீரம் தமது மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்படும். ரோமர் 8:20-23 வரைக்கும். அதேனென்றால்
சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆக அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலனை புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற நாமும் கூட சுய இஷ்டத்தினால் அல்ல, அழிவுக்குரிய அடிமையத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினாலே கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து வேதனைப்படுகிறதாம். அதுவும் அல்லாமல் நாம் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாம கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அற்பமான சரீரம் தமது மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்படும் என்று சொன்னாரே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அந்த மாம்ச சரீரத்தில் இருந்தாலும் அவர் உயிர்த்தெழுந்த போது ஆவிக்குரிய சரீரமாக மறுரூபமாக்கப்பட்டார். அதனால தான் அவருடைய தேவனுடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு அவர்கள் தேவனுடைய குமாரனை அவர் தரிசித்த போது சாட்சி கொடுத்தார்கள். இன்றைக்கும் அந்த தேவகுமாரனுக்குரிய மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்கு சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த புத்திரனே ஆனால் தேவனிடத்தில் நாம் சுதந்திரவாளிகளாக இருப்போம். ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆக நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே. தேவனுடைய சுதந்திரம் என்று சொல்வது கிறிஸ்துவின் சுதந்திராமே. கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படும்படி அவரோடே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இந்த பாடுகள் வரக்கூடிய சோதனைகளில் சோர்ந்து போகக்கூடாது. ஆக புத்திர சுவீகாரம் என்று சொல்லும்போது சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம். இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்படுவதுதான் புத்திர சுவீகாரம். அது இனி அடிமைத்தனத்துக்குள்ளானதல்ல. அந்த மேன்மையான சுவீகாரத்தை அடைவதற்கு பிள்ளையானது சுதந்திரத்தை பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரம் வெளிப்பட்டு பிள்ளைக்குரிய சுதந்திரத்தை நமக்கு கொடுக்க போகிறார். ஆக எபேசியர் 3:3 அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கின்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். நாம் தேவனுடைய காணியாட்சிக்கு, இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நாம் அந்நியரும் தேவனற்றவர்களும் தேவனுக்கு தூரமானவர்களும் பிரஜாதிகளாக இருந்தோம். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய சுதந்திராக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாக கிறிஸ்து அவர் பண்ணின வாக்குத்தத்தின்படி உடன் பங்காளிகளாக இருப்பதற்கென்று அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த சுவிசேஷத்தின் மூலமாக அழியாமையின் ஜீவனையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆக அந்த சுவிசேஷம் என்ன என்றால், அது பிள்ளைக்குரிய மத்தேயு 5:44-45 பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து ஒலிவு மலையில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணின அந்த பிரசங்கத்தின் நோக்கத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்படி செய்வதனாலே பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்படி செய்ய வேண்டும்?
இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினாரே, அந்த உபதேசத்தின்படி நடப்போமானால் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். இதை லூக்கா சொல்கிறார், 6:35 சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆக இப்படி செய்வீர்களானால் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஆக எதை செய்ய வேண்டும் என்று லூக்கா 6 சொல்லியிருக்காரோ அவர் சொன்ன உபதேசம். ஆக தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்துக்குள்ளே நீ வர வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கடைப்பிடிக்க வேண்டும். இந்த உபதேசமே சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை நம்ம கொடுக்கிறதும், தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறார். 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆக இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கு. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை எந்த மனிதன் தன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறானோ அவன் உன்னதமானவருக்கு பிள்ளை, பிதாவுக்கு பிள்ளை. நாம் இப்பொழுது தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இனிமேல் எப்படிப்பட்ட நிலை இருப்போம்? அவர் வரும்போது அவருடைய மகிமைக்கொப்பாக மகிமையாக மாற்றப்படுவோம். அதாவது சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். அந்த சுவிகாரத்தை அடைகிற வரைக்கும் இந்த பூமியில் அடிமையானவர்களுக்கும் உலகத்தில் மற்ற எல்லா மக்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆக நம்மை போல அவர்களும் அவர்களைப் போல நம்ம பாட வைக்கிறோம். இந்த பாடுகள் கொஞ்சம் நித்திய கன மகிமை உண்டாக்கி தேவனுக்கு பிள்ளைகளாக, தேவ புத்திர சுவீகாரத்துடையவர்களாக நம்மை மாற்றுகிறது. அதுக்கு நாம் ஆயத்தப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தினால தேவனுடைய பிள்ளைக்குரிய அந்தஸ்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.